மகனே, நான் பெற்ற செல்வமே, தங்களுக்கு என் தந்தையாருக்கு திருமணம் முடிந்தோடனே எப்பொழுது நமக்கு ஒரு குழந்தையானது பிறக்க வந்த குழந்தை மார் மீது தோல் மீது போட்டு தாளாட்டுவது, அப்படி இன்று தவம் இருந்து இந்த பிள்ளையை பெற்று எடுத்து இன்று தினத்திலே இந்நாட்டை ஆள வேண்டும் என்றால் பெற்ற மகன் என்று கூட பாராமல் படிக்கி இந்த காளி தேவிக்கு நான் கடவுளிட்டு நாட்டை ஆள வேண்டும் என்று என் தந்தையார் சொல்லிவிட்டார் என்று சொல்லுகிறார். நான் பிறந்தது குற்றமா அல்லது உன் கருவறையில் இருப்பது குற்றமா? ஐயோ, இப்பொழுது நான் சாவு கருவறையில் இருக்கும் போது தெரிந்திருந்து அப்பொழுதே என் கருவறையிலே என்னை அழைத்திருக்கலாமே அம்மா. இந்த உலகத்திலே எந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வரவே கூடாது. கட்ட முடியாத கடனை கட்டுவதற்காக, தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்காக, திங்க முடியாத சாதத்தை திம்பதற்காக பிள்ளையை பெற்றெடுப்பார்கள். ஆனால் என் தாய் பெற்ற தாய் தந்தை இருவரும் காளி கோயில் கடவுள் இடுவதற்காக பெற்றடு
தாயே. கண்ணே, அம்மா, பெத்த மன பித்து பிள்ளை மன கல் என்று சொல்வார்கள். உண்மைதான் தாயே. ஆனால் இந்த பாவி சண்டாளி என்னுடைய மனமே இன்று கல்லாகி போய்விட்டது. என்ன செய்வது? எந்த ஒரு தாயும் செய்யாத ஒரு காரியத்தை நான் செய்ய துணிந்து விட்டேன். உன்னுடைய தந்தையாருடைய வார்த்தைக்கு என்னால் மறுப்பு சொல்ல முடியவில்லை. தாயே, தவமா தவம் கிடந்து தாய்க்கு தலைமகனாக வீட்டுக்கு ஒரு மகனாக நீ உன்னை பெற்றெடுத்து உன்னை பெற்றெடுத்த நேத்து என்ன, உனக்கு பேர் வைத்த பெருமை என்ன தாயே? அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு மகனாக நீ பிறந்து நாளை நான் செத்த பிறகு, நாளை நான் மாண்ட பிறகு நீ எனக்கு மண்ணு தல்வாய் கொல்லி வைப்பாய் என்று உன்னை பெற்றெடுத்து வளர்த்தினேன். ஆனால் இது என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது. கண்ணே, உன்னுடைய தந்தையார் காளியம்மன் கோவிலுக்கு உன்னை அழைத்து வர சொல்லி இருக்கிறார். அப்படியா? ஆமா. போவதற்கு முன்பதாக கடைசி ஆசை போல ஒரு வார்த்தை. தாயே, நான் பிறந்த நாள் முதல் எத்தனை ஆண்டு காலமாக சந்தோஷத்தை மட்டும்தான் நான் பங்கிட்டிருக்கிறேன். கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாமல் படிக்கு தங்களை விட பெற்றது மட்டும்தான் தாங்கள். இத்தனை ஆண்டு காலமாக என் தந்தையார் ஈயருவு தீண்டாமல் படிக்கு எனக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் படிக்க நீ அள்ளி செல்லமாக வளர்த்து வாடியும் செய்தார். என்னை ஒரு நிமிடம் பார்க்கவில்லை என்றால் என்னுடைய தந்தையாருடைய கண்களே பூத்து போன போல ஆகிவிடும். அப்பேறப்பட்டவரே, இன்று தினத்திலே காலையம் பெற்ற மகன் என்று கூட பாராமல் படிக்க நாட்டை நான் ஆள வேண்டும். என் மகனே போனாலும் பரவாயில்லை, இந்நாட்டை நான் ஆள வேண்டும் என்று பிடிவாதமாக என்னை கடமையிட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அடுத்த ஜன்மம் என்று ஒன்று இருந்தால் இப்போ சொல்கிறேன், இந்த வயதில், அதாவது இந்த பிறப்பிலே என்னுடைய உயிரானது போக போகிறது. அடுத்த ஜன்மம் என்று இருந்தால் உங்களுக்கு கடைசி வரியாக இருந்து கொல்லி வைத்து குடம் உடைக்க வேண்டும் தாயே. கொல்லி வைத்து குடமுடைத்து இன்னார் மகன் என்று பேர் எடுக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய நான் செத்து என் தாய் தந்தை எனக்கு கொல்லி வைத்து குடமுடைப்பது போல ஒரு வீரனுக்கு பிறந்த ஒரு கோடித்தனமாக பேசக்கூடாது. ஏன் நான் செட்டாலும் பரவாயில்லை, என் தந்தையார் நீ நாட்டை ஆள வேண்டும், அதுதானே அவருடைய ஆசை. வாருங்கள் போகலாம், வாருங்கள் போகலாம். நம்முடைய பிள்ளை மீது இவ்வளவு பாசத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய மகனை இந்த காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு எப்படி சுவாமி மனம் வந்தது? அடியே தேவி, ஏது மரியாதை நம்முடைய பிள்ளை என்ன சுவாமி தவறு செய்தார்? உனக்கு ஒன்று புரியவில்லை. அந்த சாகாத வரத்தை மட்டும் நான் வாங்கிவிட்டால் இதை போல் எத்தனை எத்தனை பிள்ளைகள் நான் உங்களுக்கு குறைத்து வைக்கிறேன். மகனே, என்னை கொல்ல வேண்டும் என்று இறுதியான முடிவு எடுத்து விட்டீர்களா? ஆனால் ஒரு விஷயம் அப்பா, தந்தையே, அப்பா, பிறந்த நாள் முதல் எத்தனை ஆண்டு காலமாக மகனே வக்கரைக்கேது, மகனே வக்கரைக்கேது பள்ளிக்கு சென்றவனை ஒரு, அதாவது அந்த மாலை பொழுதுக்குள்ளாக எத்தனை முறை மகன் வந்தானா, மகன் வந்தானா, வக்கரிக்கேது வந்தானா, என் தாயார் இடத்தில் எத்தனை முறை இதை கேட்பீர்கள். நான் மகண்டு மடித்த பிறகு எந்த மகனை அப்பா வக்கரைக்கேது என்று அழைப்பீர்கள். என் தாயாருக்காக நான் உயிர் வாழ வேண்டும். சாமி,
உங்களுடைய வரத்திற்காக சாகாத வரம் வேண்டுவதற்காக என்னை கூட வேண்டுமானால் வெட்டி விடுங்கள். என்னுடைய மகன் உயிர் வாழ வேண்டும் சாமி. அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம் தாயே, அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம். தெரியாம தான் கேக்குறேங்க. தான் பெத்த பிள்ளைங்களுக்காக உசுரையே கொடுக்குற தாய் தகப்பனை தான் பார்த்துருக்கிறேன். ஆமா, ஆனா நாம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளையே பலி கொடுக்கறது அப்பனா நீ உங்களை தான் பாக்குறேன். நியாயமா? நான் பிழைக்க போனோம் எனக்கு கவலை ஏதோ மரியாதை பாலகன் நம்மளுக்கு குழந்தையாக பிறந்ததை தவிர வேற அந்த மகன் என்ன தவறு செய்தார்? நான் உன்னிடத்தில் ஒண்ணு கேட்கல. கடவுளுக்கு அறையா இல்லையா? கடைசி வரைக்கும் உங்களோட வாழ வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது. தன்னுடைய சுயநலத்துக்காக கொண்டு போய் காளியம்மன் கோவிலுக்கு கடவுளிட்டு இந்த நாட்டை ஆள வேண்டுமா? நாங்கள் விட்டு விடுவோமா? இரும்பா உங்களுடைய மனது இறங்கவில்லையா? கல்லா உங்களுடைய மனது கரையவில்லையா? நம்முடைய மகன் இப்படி காலை பிடித்து கத்தி கதறுகிறானே, உங்கள் மனதை கல்லாக படைத்து விட்டாரா அந்த கடவுள் சாமி? பைத்தியக்காரி, இந்த உலகத்திலே நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் எதையும் ஆக்குவேன், அழிப்பேன். ஐயோ அப்பா, அப்பா தம்பி திரதரத அப்பா என்னுடைய மகளை ஒரு அடி கூட வளர்த்திருந்தேன். சற்று பொறுமையாக இருங்கள் அப்பா. என்னை விட்டு வரணும் சொல்லிட்டேன். தப்பி பிழைத்திருந்தால் என் தாயாருடைய பெயரை சொல்வேன். நான் ஓடி பிழைத்திருந்தால் தங்களுடைய இன்னார் மகன் என்று பக்கத்தை கேதென்று உங்களுடைய பேர் சொல்வேன். உங்க அம்மா போனா இன்னும் பொண்டாட்டி போனா இன்னொரு பொண்டாட்டி, இன்னும் புள்ள போனா இன்னொரு
ஒரு புள்ள என்ன புண்டகி இந்த கொடுமைகளை பார்ப்பதற்கா இறைவா என்னுடைய உயிரை இன்னமும் வைத்திருக்கிறாய்? என்னுடைய உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என்னுடைய மகனை விட்டுவிடக் கூடாதா? என்னுடைய உயிரினும் போகாமல் இருக்கிறதே. சொல்லு. ஆசை ஆசையாக ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்து அந்த மகன் பலியாவதை பார்ப்பதை விட அதற்கு முன்பதாக நானே பலியாகிறேன். ஆனால் எந்த ஒரு நாட்டிற்காக, நகரத்திற்காக, அழிந்து போகும் காசு பணத்திற்காக என்னுடைய சுகத்திற்காக சொல்லு பார்க்கலாம். உன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு பெற்ற மகன் அறியாத பாலகன் என்று பாராமல் இப்பேற்பட்ட காளி தேவிக்கு பலியிட செல்கிறாயோ, அந்த காளிகா தேவி உனக்கு சாகாத வரம் கொடுத்தாலும் தெரியே அது உனக்கு பலிக்காமல் போகட்டும். அடிச்சு பார்த்தேன், உதச்சி பார்த்தேன், நெத்தியில வந்து ரத்தம் வர அப்போ சாவுன்னு பார்த்தேன். நீ கொடுத்த சாபப்படி அந்த காளிகா தேவியே எனக்கு சாகாத வரம் கொடுத்தாலும் அந்த வரமானது பலிக்காதா? நான் பத்தினி பதிவரதி என்பது உண்மையாக இருந்தால், என்னுடைய கணவனை தவிர மற்றவரை மனதிலே கூட நினைக்காத பதிவரதியாக நான் இருந்தால், அந்த காளிகா தேவி வரமே கொடுத்தாலும் உனக்கு பலிக்காமல் போகட்டும். நீ பலிக்கும். மகன் படும் வேதனை கண்ணால் பார்க்க முடியவில்லை என்று உயிரை விட்டு விட்டீர்களா? நீ போவதற்கு முன்பதாக என்னை அழைத்து போகலாம் இல்லை தாயே? ஏன் தாயே என்னை அனாதையாக விட்டு விட்டு போனீர்களா? ஐயோ அம்மா! ஐயோ நீ சகவா
அம்மா அம்மா மகனே மக்களுக்கு ஒரு முறை அலையம்மா அம்மா ஒரு முறை மகனே அலையம்மா அம்மா கூப்பிடுங்கள் அம்மா தாயே கூப்பிடுங்கள் அம்மா அம்மா என் தாயே என்னை விட்டு போய்விட்டாயே என் தாயே அம்மா ஏது மாறியே ஐயரே தூது மாறியே தாயே தூது மாறியே மகனே கூப்பிடுங்களம்மா தாயே அடிப்பட்ட நாகம்போட தவிக்கிறே தாயே தாயே அம்மா ஒரே ஒரு முறை மகனே மகனே கூப்பிடுங்க அம்மா தாயே அம்மா அம்மா கூப்பிடுங்க அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா என்னடா என்னடா அழுது கொண்டிருக்கிறாய் நீ? அப்பா பெற்ற மகன் என்று பாராமல் தாலி கட்டி பாரா சபைக்கு முன்பதாக பச்சள பந்தலிலே 10 பேர் தாடறிய அம்மி விரித்து அருந்ததை பார்த்து திருமணம் செய்து தாலி கட்டி மனைவி என்று கூட பாராமல் ஈட்டுக்கும் போட்டுக்கும் அனைத்துக்கு இத்தனை ஆண்டு காலமாக இந்த உத்தமை பத்தினி தாங்கிக் கொண்டு தங்களை வாழ உங்களோட வாழலையா? அப்பேறப்பட்ட இந்த சொர்க்க தங்கத்தை ஈவு இறக்கமில்லாத கொன்று விட்டாயே அப்பா. இதோ தன்னுடைய பேராசைனால் இந்த நாட்டை ஆள வேண்டும், நகரத்தை ஆள வேண்டும், எவன் செத்தாலும் சிவன் சாக கூடாது என்று பேராசையாலே இனிமேல் என்ன அதாவது என் மகன் படும் சித்திரவதை வேதனை கண்ணால் பார்க்க முடியாது உனக்கு. அந்த உத்தமை பத்தினி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார், என் தாயாரே போய்விட்டார். இனிமேல் இந்த உலகத்தில் நான் என்ன வாழ்ந்து என்ன பலனை கண்டேன்? அப்பா உங்களுக்கு என்ன ஆசை? கட்ட முடியாத கடனை கட்டுவதற்காக, தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்காக, திக்க முடியாத சாதத்தை தின்பதற்காக மகனாக பெற்று எடுப்பது. அப்படி மகனாக பிறந்து தங்களுடைய ஆசை நிறைவேறினால் நான் மகனாக பிறந்ததே அர்த்தமில்லாத போகும். போகலாம். கடைசியை கேட்கிறேன், உனக்கு ஏதாவது மனவர்த்தம் இருக்குதா? மனவர்த்தம் இருக்குதா? அப்படி ஏதோ சொல்லப்பா, நான் விட்டுறேன். அப்பா கடைசி ஆசை, பிறந்த நாள் முதலே ஒரு நாள் கூட என் தாயாரை விட பல மடங்கு அறிவிலும் சரி, ஆற்றலையும் சரி, புத்திமதியும் சரி, என் மேல் பாசத்திலும் சரி கொஞ்சம் கூட குறையில்லாமல் படிக்கு நிறைவாக என்னை வளர்த்து வாலிபம் செய்தேன். அப்பா எனக்கு நேருக்கு நேராக பார்த்து மகனே மக்களுக்கேது வாடா படிக்கு வாடா என்று அழைப்பாக்கலாம். பழகி அழகு அப்பா என் தாயே என்னை பெற்ற மாதா மகராசிய போய்விட்டான். இனிமேல் இந்த பூமியில் வாழ்ந்த நான் என்ன பலனை கண்டேன்? அப்படியா கட்டிகள் கேட்டதை போல நரபலி கொடுத்து விட்டேன். ஆனா நான் மாசு அறியாத என் தங்கத்தை, என்னுடைய மானம் காத்த என்னுடைய புண்ணியவதியை கணக்கு விட்டேன்.
என் பாசம் என்னை தடுக்க முடியாது. உங்களை கொல்லும் தருவனே நான் அழக்கூடாது என்று இருந்தேன். ஆனா உங்களை கொண்டவுடன்